ஆசுரா என்பது 10 நபிமார்களினுடைய சிறப்பை மட்டும் கொண்டதல்ல, மாறாக முக்கிய காரணம் என்னவென்றால் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் கௌமையும் செங்கடலான நைல் நதியிலிருந்து காப்பாற்றினான் அல்லவா. அதற்கு நன்றி செலுத்த விதமாக நாம் இந்த ஆசுராவின் நோன்பை நோக்கின்றோம், இன்னும் அந்த ஆசுராவை கண்ணியப்படுத்துகின்றோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கௌமையும் கொண்டு ஏராளமான படிப்பினையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். கிட்டத்தட்ட 300 சில்லறைக்கு மேல இடத்திலே அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கௌமையும் பட்டும் நமக்கு அதிகமான படிப்பினை தந்து கொண்டே இருக்கின்றான். நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஓதுவோம், சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ்வினுடைய நேர்வழியிலே எங்களை நடத்தி வைப்பாயாக, தவறான வழியை விட்டும். அந்த தவறான வழியை விட்டும் என்று யாரை குறிக்கிறது என்றால் தஃப்சீரிலே விளக்குவார்கள், அது இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டமான யூதர்களினுடைய கூட்டத்தை குறிக்கின்றது என்பதாக சொல்வார்கள். கடைசியா கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தால்லீன், அல்லாஹ் உன்னுடைய கோபத்திற்கு ஆளான கூட்டத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று கேட்கும் பொழுது அந்த கோபமான கூட்டையும் யாரு என்று விளக்கும் பொழுதும் அதுவும் இந்த யஹ்தினுடைய கூட்டம் குறிக்கின்றது. இன்னும் நாம் ஒரு கட்டத்திற்கு மேலாக சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வினுடைய அதிக நிஅமத்துகளை வாங்கிய கூட்டமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌமு தான். அல்லாஹ்வின் அதிக கோபத்தையும் வாங்கியதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் தான். ஏன் என்றால் இவ்வளவுக்கும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை அவர்களுக்கு சரியாக பயன்படுத்த தெரியவில்லை, அதற்கு நன்றி அவர்களுக்கு செலுத்த தெரியவில்லை. நமக்கு அல்லாஹ் தஆலா அதையெல்லாம் கொடுத்திருக்கின்றான், நாம் சரியாக நன்றி செலுத்தினோம் என்றால் அது நம்மிடம் நிலைத்திருக்கும். அல்லாஹ் தஆலா அவருடைய தரஜாவிலே நம்மை சேர்த்து விடுவான். ஆகவே நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த மறந்து விடாதீர்கள்.